100 ஆண்டுகளுக்கும் மேலாக அடித்தட்டு மக்களின் வாழ்வில் கல்வி ஒளிபாய்ச்சிக் கொண்டிருக்கும் நமது அட்வென்ட் கிறிஸ்தவ உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் நான். என் பேர் விக்னேஷ். எந்தையும் தாயுமாய் குறைவில்லாதொரு குருவுமாய் அனைத்துமாய் இருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் உலக வரலாற்றில் 64,000 புத்தகங்கள் படித்திருக்கிறார் என்றால் அவர் ஒரே அறிஞர், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். அனைத்து துன்ப கூட்டிற்கான ஒரே சாவி ஆட்சி அதிகாரம் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். பலிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள் தானே தவிர சிங்கங்களை அல்ல. எனவே நீங்கள் சிங்கங்களாக இருங்கள் என்று முழங்கியவர். தன் படுக்கும் இடத்திற்கு அருகில் படிப்பகம் இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தவர். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்து பொன்மொழிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர். காந்தியடிகள் சொல்கிறார், இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே, ஒரு விளக்கை ஏற்றி வைத்து உன் தலைமை பண்பை காட்டு என்று. அதற்கேற்ப இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டிருந்த சமூகத்தில் ஒரு சிறு பொறியை பத்த வைத்தவர் தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் தாய் மொழியான மராத்தி, ஹிந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி, குஜராத்தி, பிரெஞ்சு, பெர்சியன், ஜெர்மன் என்ற 9 மொழிகளில் நிபுணத்துவம் பெற்றிருந்தார் அந்த இளைஞர். 1905 ஆரம்ப பள்ளி, 1907 மெட்ரிகுலேஷன் பள்ளி, 1913 BA பட்டம், 1915 MA பட்டம், 1920 லண்டன் சட்ட கல்லூரியில் பாரிஸ்டர் பட்டம், 1921 லண்டன் பொருளாதார பள்ளி TST எனப்படும் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம், 1952 உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம், 1953 உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் என்ற அனைத்து கல்வி பட்டங்களையும் பெற்றிருக்கிறார் என்றால் அவர் ஒரே அறிஞர், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதில் 100 அறிவாளி அறிஞர்களை தேர்ந்தெடுத்தனர். முதல் இடத்தில் வந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் பாபா சாஹேப் பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கர் என்று கூறி என்னை கூறாக்கிய என் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், எனக்கு பரிசளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், இங்கு வந்திருக்கும் சிறப்புதினர் அனைவருக்கும் என் கண் மலர்களை அவர்கள் பாதமல்கில் வைத்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.